தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவதந்த தமிழ் கொடை நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. என்னரும் தமிழ் சொந்தங்களே, என் இனத்தின் எதிர்கால நம்பிக்கையான என்னுயிர் தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நாங்கள் தொலைந்து போனவர்கள். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட பெரும் வரலாற்று பெருமை கொண்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் எங்களை நாங்களே தொலைத்து கொண்டு தேடிக்கொண்டலைகிற மக்கள். திட்டமிட்டு எங்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்று அழிக்கப்பட்டு சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டது. சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிந்த நாங்கள் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தோம். வரலாற்றில் நாங்கள் யாரென்று அறியாது, வழி தெரியாது தட்டு தடுமாறி தவித்து எங்கு செல்வதென்று தெரியாமல் தொலைந்து போனோம். இந்த காலகட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் எம் இன முன்னோர்கள் எங்களுடைய முன்னவர்கள் அண்ணல் தங்கோ, கியாபி விஸ்வநாதம், மறைமலை அடிகள், திருவிக்கா, மாப்போ சிவஞானம், சீபா ஆதித்தனார், பொதுவுடைமை போராளி எங்கள் தாத்தா கலியபெருமாள், எங்களுடைய அண்ணன் தமிழரசன், இப்படிப்பட்டவர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாய் தோன்றி எங்கள் அடையாள வெளிச்சங்களாக மின்னினார்கள். ஆனாலும் நாங்கள் வழிதெரிந்து பயணித்த பிள்ளைகளாக இல்லை. ஒடுக்கப்பட்ட ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு கிடந்த தமிழ் சமூக மக்களை வெளிச்சம் காட்டி வழிநடத்த வந்த பெருமக்கள் எங்கள் பாட்டனார் அயோத்திதாச வண்டியர், எட்டமலை சீனிவாசன், எங்கள் தாத்தா போன்றோர்கள். ஆனாலும் நாங்கள் வெளியற்றவர்களாகவும் வழியற்றவர்களாகவும் தான் இருந்தோம். இந்த காலகட்டத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற இனம் விடுதலை பெறுவதற்கு ஒரு தேச விடுதலை தான் முழுமையான விடுதலையை பெற்றுத்தரும் என்கிற புரிதலும் தெளிவும் தமிழ் பேரினத்தில் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதே காலகட்டத்தில் தமிழர் பெருத்து வாழ்கிற நிலப்பரப்பான தமிழ்நாட்டில் ஒரு வீரன் வெளிச்சத்திற்கு வந்தார். 2 வீரர்களுமே காட்டில்தான் இருந்தார்கள். ஒருவன் எங்கள் உயிர் தலைவன், இன்னொருவன் எங்கள் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெரும் வீரன் வீரப்பனார் அவர்கள். ஒருவன் வனத்தை காத்தான், ஒருவன் தான் பிறந்த இனத்தை காத்தான்.
இரண்டு பேருக்குமே நோக்கம் அடிமை தேசியனத்தின் விடுதலை தான். வழியே இல்லாமல் துப்பாக்கி தூக்கிய வீரர்கள் எங்கள் முன்னவர்கள். எதற்காக காட்டுக்குள் புகுந்தார் என்பதை அவரே சொல்லுகிறார். வறுமை, ஏழ்மை துடைப்பதற்கு. ஆனால் என் மகள் பேசியது போல தன் வறுமை மட்டும் போனால் போதுமா, தன் பிறந்த சமூகத்தின் வறுமையையும் போக்க வேண்டுமா என்கிற கனவு வருகிற போது தன்னை வருத்திக் கொண்டேனும் தான் பிறந்த சமூகத்தை உயர்த்தியாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் எங்கள் வீரப்பனார் தமிழ் தேசியவாதியாக மாறினார். இந்த நிலத்தில் இவரும் அந்த கரையில் அவரும். நான் கூட ஒரு இடத்தில் பேசினேன், காட்டுக்குள் போனாலும் எனக்கு வேலை இருக்கிறது, கடல் தாண்டி அந்த நாட்டுக்குள் போனாலும் எனக்கு வேலை இருக்கிறது என்று. இந்த மண்ணில் திருடன், மாயாவி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த இடத்தில் எதிர்பாய்ச்சலை செய்து எல்லோரும் வாயையும் அடைத்த மகன் நான் என்பதில் எனக்கு பெருமையும் திமிரும் உண்டு. எங்கள் ஐயா வீரப்பனார் செய்த குற்றம் இந்த நாடும் இந்த சமூகமும் இந்த அதிகாரமும் சாட்டிய குற்றம். யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தினார், சந்தன மரக்கட்டைகளை வெட்டி வித்தார். அடுத்த கேள்வி, வித்தவர் காட்டுக்குள் இருந்தார், வாங்கியவன் எங்கிருந்தார்? பல நூறு கோடிகளை கொட்டி வித்தவரையே விரட்டி விரட்டி பிடிப்பதற்கு ஓடினீர்களே, வித்தவன் ஒருவனை கூட ஏன் கைது செய்யவில்லை? வாங்கியவன் ஒருவனை கூட, வித்தவர் காட்டுக்குள் இருந்தால் வாங்கியவன் நாட்டுக்குள் தான் இருந்தான், ஏன் கைது செய்யவில்லை? ஏனால் வாங்கி வித்து கோடி கோடியாக சம்பாதித்த அயோக்கியர்கள் அதிகாரத்தில் இருந்தார்கள். பூலாண்டேவி போல பொது மன்னிப்பு கொடுத்து வெளியே வந்தால் அவரே சொல்கிறார், பார், நான் தேர்தலில் நிற்பேன், என் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பார்கள், நானும் அதிகாரத்திற்கு வருவேன். பூலாண்டேவி எம்பி ஆகும் போது எங்கள் ஐயா எம்பியா இருக்க முடியாதா? எம்எல்ஏ இருக்க முடியாதா? அமைச்சராக இருக்க முடியாதா? அவரை நேசித்தின்ற கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்க மாட்டார்களா? வலிமைப்படுத்தியிருக்க மாட்டார்களா? ஏன் அவரை கொண்டு வரவில்லை? வெளியில் வந்து பேசினால் பல பேர் வாழ்க்கை சந்தி சிரித்துவிடும். யார் உண்மையான திருடர்கள், யார் உண்மையான கொள்ளைக்காரர்கள் என்று வெளியில் தெரிந்துவிடும். அதனால் அவரை கொல்ல வேண்டிய தேவை இவர்களுக்கு இருந்தது. தமிழ் இனம் இந்த 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 அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அள்ளி விடுகிற பொய்யை அப்படியே நம்பும், அப்படியே நம்பும். ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்க வேண்டாமா? நாட்டை ஆண்ட கருணாநிதி ஐயாவிற்கு பல சாராய ஆலைகள், நாட்டை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பல சாராய ஆலைகள், நாட்டுக்குள்ளே நாட்டை ஆண்டவன் சாராயங்காய்ச்சி விற்கும் போது காட்டுக்குள்ளே இருந்த எங்கள் ஐயா சாராய ஊரல் போட்டு வித்திருக்க முடியாதா? செய்தாரா? செய்யல. ஏன்? பீடி சிகரெட்டு வெத்தலவா குடிச்சாருன்னு நீங்க கேள்விப்பட்டது உண்டு? இல்ல. காட்டுக்குள்ள இருந்தார், பல பெண்களை கடத்தி வன்புணர்வு செய்தார், கற்பழிச்சார். அப்படி செய்தியெல்லாம் நீ படிச்சது உண்டு? ஆனா நாட்டுக்குள்ளே நாட்டை ஆண்ட எத்தனை அமைச்சர் பெருமக்கள், எவ்வளவு பேர், என்னென்ன அயோக்கியத்தனம், லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கியும் ஒதுக்கியும் வைத்த பாவிகள். ஒருவரை பழி சுமத்தி காரணம், தமிழனின் எவனும் வீரனாக எழக்கூடாது. நெஞ்சுரத்தோடு நிமிர்ந்து நின்றால் அவனை பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி, திருடன், மாயாவி பழி சுமத்துவார்கள். என் தலைவன் பிரிவினைவாதி, தீவிரவாதி. காரணம், ராஜீவ்காந்தியை கொன்று விட்டார். ராஜீவ்காந்தி எங்களில் 20,000 பேரை கொன்று விட்டார். என்ன செய்யலாம்? அவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? எப்படி பாருங்க. என்னரும் தமிழ் சொந்தங்களே, ராணுவ டேங்கர், பீரங்கி வண்டி வரிசையாக நம் மக்களை படுக்க வைத்து, கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லோரையும் படுக்க வைத்து, இடுப்புக்கு கீழே
அப்படியே இடுப்போட சேர்த்து பீரங்கி டேங்கரின் சக்கரத்தை வச்சு நசுக்கி கொண்டு போயிட்டு இருந்தது இந்திய ராணுவம். தலைவன் வந்து பார்க்கும்போது 3 வயது குழந்தை செத்து கிடந்தால் இடுப்பு கீழே நசுங்கி இப்படி கும்பிட்டபடியே அந்த இடத்தில் துடித்தான். இந்த பச்சிளம் குழந்தை பாரத தேசத்திற்கு செய்த துரோகம் என்னடா, எதுக்காடா கொன்ன? அந்த வெறி இருக்க எத்தனை முறை எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அடங்கப் போவதில்லை. நீங்கள் எங்களுக்கு செய்த துரோகம் என்னரும் தமிழ் சொந்தங்களே, 3 கையெழுத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தை முடித்தவர்கள் இந்த காங்கிரசார், இந்த இந்திய நாட்டை ஆண்ட அதிகார வர்க்கம். லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலே மலையக மக்கள் நம் மக்களை நாடற்றவர்களாக்கினார்கள், குடியேற்றவர்களாக்கி 15 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களை இரவோடு இரவாக இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டார்கள். ஸ்ரீமாவோ பண்டார நாயகா சாஸ்திரி ஒப்பந்தத்திலே ஒரு கையெழுத்து. பிறகு 1974 இந்திரா காந்தி ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா 2 பேருடைய கையெழுத்து. 2 பேரும் போட்ட கையெழுத்துல 76 கச்சத்தீவை எடுத்து கொடுத்து நம் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை பறித்தார்கள். தமிழன் தலையெழுத்து 2வது கையெழுத்து. 3வது ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் கையெழுத்து. அந்த கையெழுத்தில் தான் போரின் தொடக்கமே. அன்னைக்கு இருந்த ஐயா சிதம்பரம், ஐயா மூப்பனார் போன்ற பெருந்தலைவர்கள் இதை செய்யாதே வரலாற்றில் பெரிய தவறு என்று ஏன் சுட்டிக்காட்டவில்லை? அந்த கையெழுத்து தான் தமிழன் தலையெழுத்தை மாற்றுகிறது. 3 கையெழுத்து, 3ஐயும் போட்டது இந்த ஆட்சியாளர்கள், இந்த காங்கிரஸ் கட்சியின் அதிகாரத்தில் இருந்தவர்கள். அமைதி பேச்சுவார்த்தைக்கு வா பிரபாகரா, அவர் ஒத்துக்கல, அதில் கையெழுத்திடல. ஆப்டர் ஒரு 2000 பாய்ஸ் சின்ன பையன், நம்ம எவ்வளவு பெரிய துணை கண்டத்தின் தலைவர், நம்ம பேச்ச கேட்கல, வா டெல்லிக்கு பேச்சுவார்த்தைக்கு நான் அசோகா ஹோட்டல்ல வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பூட்டிட்டேன். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லி கதவை சாத்திக்கிட்டு என்னை விளக்க மாதிரி செருப்பால் அடிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? நானா வர்றேன்னு பாராங்க வீர மகனை. அந்த ராணுவ தளபதி ஒரு சிகரெட்டு பிடிச்சிட்டு அந்த சிகரெட் ஆஸ்திரேலியா அப்படி சாம்பலை தட்டிட்டு சொல்றார், இந்த சாம்பலை நசுக்குவது போல உன்னை நசுக்கிடுவேன். நம்மால் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிற? அப்படியே முட்டுவாயில கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க. பிரபாகரன், மிஸ்டர் பிரபாகரன், உங்களுக்கு 2 சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குதுன்னு. அது மாதிரி உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். நீங்களும் ராணுவம் வச்சிருக்கிறீங்க, நானும் ராணுவம் வச்சிருக்கேன். ஒரு வல்லாதிக்கத்தின் ராணுவ தளபதியை எதிர்த்து ஒற்றை மகனாக வீரம் டாடே. ஆட்டிலையும் மாட்டிலையும் கோழியிலுமே வீரத்தை கடத்தின பரம்பரை எங்கள் சந்ததியினருக்கு வீரத்தை கடத்தாம விடுவோமா என்ன சொல்லு? நீ ஏதோ விளையாட்டுக்கு சேவச்சண்டை விடுவாங்க, தமிழங்க சேவச்சண்டை விடுவாங்க, கிடாச்சண்டை விடுவாங்க, ஜல்லிக்கட்டு விடுவாங்க. ஏன் சேவலையும் சேவலையும் மோத விடுவான் தமிழன்? தோற்ற சேவல் கரியாகும், ஜெயிச்ச சேவல் இருக்கும் இனப்பெருக்கத்திற்கு. தோத்த கிடாய் கரியாகும், ஜெயித்த கிடாய் இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு இனப்பெருக்கத்துக்கு. ஜல்லிக்கட்டிலே பிடிபடாத காலை இனப்பெருக்கத்திற்கு இருக்கும். ஏன் ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலுமே வீரத்தை கடத்திய பரம்பரை தமிழன் பரம்பரை என்பதை மான தமிழ் மக்கள் மறந்து விடுகிறது. மானம், வீரம், அறம், இது 3ம் எங்கள் உயிர். மானம் 3 எழுத்து, வீரம் 3 எழுத்து, அறம் 3 எழுத்து, எங்கள் உயிரும் 3 எழுத்து. 4ம் சமந்தான். அப்படி வாழ்ந்த கூட்டம். மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனமிடாது. மானத்துக்காக உயிரை விட்ட இனம். ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நீ எழுந்து நின்று இறந்து போ. நீ சரணடைந்து வாழ்வதற்கு பதில் சண்டையிட்டு செத்து போ. புரட்சியாளர் பழனி பாபா சொல்றாருல, நாயாக இருந்து 4 வீட்டிலே நக்கி பிழைத்து வாழ்வதை விட சிங்கமாக இருந்து கட்சித்து விட்டு செத்து போ.
பீரங்கி துப்பாக்கி தோட்டாக்களை எதிர்த்து வாளையும் வேளையும் வைத்து போர் புரிந்தோம் என்றால் சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும், ஆனாலும் போனோம். ஏன்? மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்பதால் போனோம். ஏன்? எங்கள் சாவு சரித்திரம் படைக்கும் என்கிற துணிவிலே போனோம், தெளிவிலே போனோம். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் என்று. அப்படி சரித்திரமான இரு வீரர்கள் எங்களுக்கு வலதிலும் இடதிலும், அவர்களின் பிள்ளைகள். ஒருவன் இனக்காவலன், அவன் மகன் நான். ஒருவன் மனக்காவலன், அவன் மகள் என் மகள். இருவரும் களத்திலே. என்னரும் தமிழ் மக்களே, எங்களை கைவிடாது ஏந்தி பிடியுங்கள். இந்த இனம் என மீள பெருமையோடு வாழ இருக்கிற இறுதி வாய்ப்பு. இந்த பிள்ளைகளின் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வேற வழியே இல்லை. இவர்களை உங்களை ஏமாற்றுவார்கள், நாங்கள் இந்த நிலையிலிருந்து மொத்தமாக மாற்றுவோம். இவர்கள் உங்களை வைத்து பிழைப்பார்கள், நாங்கள் உயிருள்ளவரை உங்களுக்காக உழைப்போம். நானும் என் தலைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஐயா வீரப்பனாரை பற்றி பேச்சு. தலைவருக்கு இவர் மேல் பெரிய பற்று, பெரிய பாசம். அவ்வளவு பெரிய நாட்டில், நம் இனத்தில் ஒரு வீரன் என்ற மதிப்பு அவர் மேலே. எப்படி இறந்தார்? அவருக்கு சொல்லப்பட்ட கதை நம்பகமாக இல்லை. தம்பி, நான் எடுத்து சொன்னேன். எப்படி இறந்தார்? மோரை கொடுக்கிறார். அவருக்கு கண் பார்வை மங்கிட்டது. அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற போது தலைவர் தன் நாட்டிலே கூட்டிக் கொண்டு கடைசி காலத்தில் அவரை தன்னோடு வைத்துக் கொள்ளலாம். எனக்கிட்ட என் தலைவன் சொன்னது, தன்னோட வைத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறார். அங்கே கண்ணறிவு சிகிச்சை செய்யலன். அதான் இங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரிந்த எனக்கு ரொம்ப மதிப்புமிக்க ஒருத்தட்ட ஒப்படைக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி ஈழத்தமிழர் மாதிரியே பேசி உள்ள போய் நம்ம ஐயாவை ஏமாற்றி எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டு மோரில் விஷத்தை வைக்கிறாங்க. விஷத்தை வச்சு கூட இருக்கிறவங்கெல்லாம் குடிச்சிடுறாங்க. ஓட எப்படி ஓடுதோ அதில் கை கழுவ போகிறாங்க. எல்லாரும் குடிச்சிட்டு அங்கே போய் ஒரு மோரை குடிச்சு கை கழுவும்போது அந்த தண்ணிக்கிட்ட போகும்போது ஒரு மயக்கமாக வருது. திரும்பி அதை குடிச்சிடாதீங்க, அதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்றதுக்கு திரும்பும்போது நம்மால் எடுத்து குடிச்சிட்டு இருந்துறாரு. இங்கிலீஷ் படம் கூட தோத்து போயிடும். குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல போகும்போது குடிச்சுக்கிட்டு எப்படி நடந்துருச்சு பாரு. விஷத்தை வச்சு கொண்ட ஈனப்பயில்கடாவீங்க. நேருக்கு நேரம் சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு விஷத்தை குடிச்சு செத்துறாரு. 2 நாள் ஆச்சு. ஆடு மேய்க்கிற பையனை உள்ள அனுப்பி இறந்து கிடக்கிறாரான்னு பாருனோன்னு, ஆமா இறந்து கிடக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி போய் தூக்கிட்டு வந்து மீசையெல்லாம் வெட்டிட்டு அந்த வேனுக்குள்ள வச்சு தூரம் இருந்து சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி கொண்டுட்டோன்னு பீத்திக்கிட்டு இருந்த பிக்காளி பயிலடாவீங்க. நீங்களை போய் பீத்திக்கிறீங்க. சண்டை வீரம்னா நேருக்கு நேரம் நிற்கும்டா, நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு இருக்கும்டா. 2 வீரனின் பிள்ளைங்க நிக்கிறோம் பாடுறா. எவனோடும் சேரல, யாரோடும் சேரல. வா, குனிஞ்சா உயரம் குள்ளமாயிரும்டா. நிமிந்து நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு, அதான்டா வீரம். ஏய், இந்த கட்சிகள்கிட்ட கேட்கிறேன், ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்காம என்னை வீழ்த்தி காட்டு. நீ பாக்குறேன், என்னை வென்று காட்டு பாக்குறேன். வாய்ப்பே கிடையாது. நான் காசு கொடுக்கல, நீ காசு கொடுப்ப. என் மகளை வென்று காட்டிடுறா, பாத்துற. நீ வென்று காட்டிடு, நீ பாத்துற. நான் இந்த தேர்தலில் 3 ஆண் வேட்பாளர், ஒரே ஒரு பெண் புலியை நான் நிறுத்திருக்கேன். என் மகளை நிறுத்திருக்கேன். தமிழ் பேரினத்தின் மொத்த வீரத்தையும் ஒன்றாக சுருக்கி என் பாட்டி வேலுநாச்சியார் வடிவிலே இந்த நிலத்திலே நிறுத்திருக்கேன். வீர மகளை நிறுத்திருக்கேன். தமிழ் பேரினம் வீழ்வதும் எழுவதும் வாழ்வதும் முடிவு செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. நீ ஓட்டை போடுவது இந்த நாட்டை காக்க என்கிற எண்ணம் உனக்கு இருக்கணும். எனக்கு வாக்கு செலுத்துவது என்பதே வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையை பாதுகாக்கிற எண்ணம் உனக்கு இருக்கணும்.
எங்கள் தலைவர் அவ்வப்போது ஐயாவை பற்றி வந்த தொடரை பார்த்துட்டு சொன்னார். நான் சொன்னேன், என் தம்பி, நம்ம தம்பி கௌதமன் தான் அண்ணா இயக்கியிருக்காங்க, அப்படிதான் ஐயாவே தயாரிச்சிருக்காங்க. நீங்கள் அவ்வப்போது நான் நேரம் கிடைக்கும் போது பார்க்குறேன், நான் மொத்தமாக பார்க்க உங்களுக்கு வசதி அனுப்பி விடுறேங்க. நான் வந்து என் அருமை சகோதரன் என் ரத்தம் வேல்முருகன் சொல்லி மொத்தத்தையும் வாங்கி ஒரு பெட்டியில் வச்சு படகால அனுப்பிவிட்டேன். அவர் மேல அவ்வளவு பற்று அவருக்கு. என் அண்ணனுக்கு இருந்த பற்று அவன் தம்பிக்கு அவன் பிள்ளைக்கு ஐயா மேல பற்று இருக்காதா? அவர் மேல இருந்த பாசமும் பற்றும் என் மகள் மேல இருக்காதா? 13 கோடி தமிழ் மக்களின் செல்ல மகள் என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் என்பதை அன்பு தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளும். எங்களை அழிக்க நினைப்பார்கள், ஒழிக்க நினைப்பார்கள், தமிழ் இனம் நிமிரக்கூடாது என்று நினைப்பார்கள், எழுச்சியுறக்கூடாது, மீட்சியுறக்கூடாது என்று நினைப்பார்கள், என்ன வேணுமானாலும் செய்வார்கள். ஒரு எளிய மகன் என்னையை ஒடுக்குவதற்கு எவ்வளவு வேலை! என் கடவுச்சீட்டை பறித்து வைக்கிறார்கள், 136 வழக்கை போடுகிறார்கள், எல்லா நீதிமன்றங்களிலும் வழக்கு. அதை காரணம் காட்டி கடவுச்சீட்டு முடக்கம். கடைசியா சின்னத்தினால இவருக்கு வாக்கு வருது. சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னுடைய வாக்கை குறைக்கிறானா, என்னை பின்னுக்கு தள்ளுறாங்களாம். இது என் நாடடா, என் மக்களடா, என் மண். நீ வெட்டி சாய்த்தாலும் மொத்தமாக வேரிலிருந்து தலைக்கும் மரம் போல துளிர்த்து தலைத்து வருவமே ஒழிய வீழ்ந்து விட்டது தமிழ் பேரினம் என்று எவனும் எண்ணக்கூடாது. இனி ஒரு தலைமுறை வீரப்பன் 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 என்று பேச வைப்பாள் என் மகள் வித்யா. நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான், கொன்னுட்டோம் நினைக்கிறிய? செத்த இடத்தில் பல லட்சக்கணக்கான வீரப்பனர்களாக பிறப்பார்களா வீரர்கள். எங்கள் பாட்டன் அழகுமுத்துக்கோன் தோற்கடிக்கப்பட்டு கையிலே சங்கிலியோர் பூட்டி நிறுத்தி இருக்கிற போது எதிர்த்தேன் என்ற இன்னொரு பாட்டன் மருதநாயகம், உன்னை துரோகத்தால் வீழ்த்தினேன் பார்த்தாயா என்று கேட்டபோது நம்ம பாட்டன் கொக்கரித்தான். முழங்கி நான் அழகுமுத்துக்கோன், நாங்கள் தோற்று போனாலும் செத்து புதைந்தாலும் வீர மறவர்கள் என்று சரித்திரம் பதிவு செய்யும். ஆனால் நீ வென்றாலும் துரோகி துரோகிதான், நீ துரோகி என்றுதான் வரலாறு உன்னை பதிவு செய்யும் என்று. அது மாதிரி எங்களை சுத்தி பின்னப்பட்ட கதைகள், எத்தனை துரோகிகள், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறோம். ஏனால் வரலாறு எங்களுக்கு படிப்பிருக்கிறது. இங்கே இருக்கிற வீரர்கள் எவரும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. என் உடன் பிறந்தவர்களே, எல்லோரும் உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள். பண்டார வன்னியன் நம் பாட்டன், காக்கை வன்னியன் என்ற உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவன். நம் தலைவன் வாழ்ந்த இடம் வன்னிக்காடு வவுனியா என்று அழைக்கப்படுகிறது என்றால் காரணம் பண்டார வன்னியன் ஆண்ட நிலம் என்பதாலே அது வன்னிக்காடு என்று பெயர் பெற்றது. தமிழீழ நிலத்திலே 6 அடி உயரத்திற்கு நம் பாட்டன் பண்டார வன்னியனுக்கு சிலை வைத்தவன். இந்த நிலத்தில் நம் பாட்டனுக்கு சிலை இல்லை. நம் தலைவன் தமிழீழ நிலத்திலே பண்டார வன்னியனுக்கு சிலை வைத்தார். துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் நாம். அதனால் மிகுந்த கவனமாக ஒவ்வொரு காலடி தடங்களையும் காலடியையும் எடுத்து வைத்து பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், வீழ்த்தப்பட்டு விட்ட இனம் எழுந்துவிடக் கூடாது என்று நம் எதிரிகள் துரோகிகள் எல்லோரும் நம்மை விட முனைப்பாக வேலை செய்கிறார்கள். வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் விடுதலை பெறுவதற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என் அன்பு மக்களே அரசியல் விடுதலை தான். நம் முன்னவர்களின் ஆயுதங்கள் மிச்சம் வைத்துவிட்டு போனதை அவர்கள் பிள்ளைகள் நாம் அரசியலால் வென்று முடிப்போம். இங்கே பேச முடியாததை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் என்னரும் மகள் வித்யா வீரப்பன் பேசட்டும். எங்கள் இனத்திற்கு எப்படிப்பட்ட துரோகத்தை செய்தீர்கள்? அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஊழல் லஞ்சமாக கோடி கோடியாக உழைக்கும் மக்களின் பணத்தை குவித்ததில்லையா? இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எல்லா கட்சியும் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கியிருக்கிறீர்கள், நூற்றுக்கணக்கான கோடிகளை வாங்கியிருக்கிறீர்கள். ₹1 கூட வாங்காத ஒரு கட்சி இந்திய நிலப்பரப்பில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.
மாற்றம் என்றால் என்ன மாற்றம்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும். இது மாற்றம், இது மாற்றம். வாரிசு வாரிசாக அமைச்சர் அவன் மகன், எம்பி அவர் மகன், முதலமைச்சர் அவன் மகன் என்பது இல்லை. எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள், அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் அரசியலிலே மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினத்திற்கு, பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிற்க முடியும். இது மாற்றம். அப்படித்தான் என் மகளை நிறுத்தியிருக்கிறேன். இது மாற்றம். இதுதான் மாற்றம். இந்த மண்ணிலே புறையோடி போன ஒரு நோய். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? கிடைக்கும். தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்குவோம். இது மாற்றம், இது மாற்றம். தமிழ் படித்தால் மட்டும்தான் வேலை, தமிழ்நாட்டில் வேலை. நீ ஹிந்தி எதற்கு படித்தாய்? வடநாட்டில் வேலை போ. இங்கிலீஷ் எதுக்கு படித்தாய்? அயல் நாட்டில் வேலை போ. தமிழ் எதுக்கு படித்தாய்? தமிழ்நாட்டில் வேலை வா. இதான் எங்கள் மாற்றம், இதான் மாற்றம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்திருக்கிறாயா? வேலையில் முன்னுரிமை. தனியார் பள்ளி கல்லூரியில் படித்தாயா? என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா தாரேன். மாற்றம். அரசு பள்ளியின் கல்லூரியின் தரத்தை எப்படி உயர்த்துறது? இப்படித்தான், இப்படித்தான். எப்படி உயர்த்துவாய்? முதலமைச்சர் மகனா நீ அரசு பள்ளியில படி, அரசு கல்லூரியில படி. அமைச்சர் மகனா நீ அரசு பள்ளியில் படி, அரசு கல்லூரியில் படி. முதலமைச்சர் காய்ச்சலா போய் அரசு மருத்துவமனையில் படு. அன்னைக்கு ராஜீவ்காந்தின்னு பேர் இருந்தா என்னை செருப்பு கழட்டாடி. அங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை. யாரு பேரை யார் ஊர்ல யார் மண்ணில் வைக்கிறது? யாரு பேர்ல வைக்கிறது? மீட்டு யாரு? சாலைக்கு பேரு ராஜீவ்காந்தி, இதுக்கு பேரு கருணாநிதி, அதுக்கு பேரு கருணாநிதி. கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் வைக்கல. அவர் பேரை வைக்க ஒரே ஒரு இடம், தகுதியான இடம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா குடிப்பகம், டாஸ்மார்க். கருணாநிதி அவர்கள் டாஸ்மார்க் அது வைக்கல. ஏன்னா திறந்த பெருமகன் அவர் தானே, அந்த பெருமை அவருக்கு தானே கொடுக்கணும், அவருக்கு தானே கொடுக்கணும். இந்த கொடுங்கோளர்களிடம் இருந்து எல்லாவற்றையும் மாற்றணும். என்னரும் தமிழ் மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, ஒன்றிணைந்து வேலை செய்யுங்கள், உறுதியாக நில்லுங்கள். நாம் வென்றாக வேண்டும், வென்றே தீர வேண்டும். எதற்காக? சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரினம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாம் வென்றே ஆக வேண்டும், ஆக வேண்டும். என் மகள் வித்யா வீரப்பன் அவருடைய வெற்றி உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும், இந்திய பெருநாட்டை வியக்க வைக்க வேண்டும். பெரிய பெரிய கட்சி, பெரிய பெரிய கூட்டணி, பல கோடிக்கணக்கான முதலீடு, அதில் ஒரு எளிய மகளை நிறுத்தி சீமான் வென்றான் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும். 3 ஆண் வேட்பாளர்கள், அதில் ஒரே ஒரு பெண் மகளை நிறுத்தி வென்றான். இதுதான் வரலாற்றில் மாற்றம், இதுதான் புரட்சி. அதை செய்து காட்ட வேண்டும். இங்கே நீ சாதி பார்க்காதே, மதம் பார்க்காதே. என்னரும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள், தயவு செய்து நம்புங்கள். இன்னுமா இந்த திமுக உங்களுக்கு பாதுகாப்பு என்று நம்புகிறீர்கள்? இன்னுமா? தமிழ் சமூகம் இன்னும் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை நம்பிக்கொண்டிருக்கிறது. அது நச்சு செடி. சீம கருவேல மரம், யூக்கலிப்டஸ் ஆவது வெட்டி விறகாக எரிக்கலாம். இந்த நச்சு மரங்கள் எதற்கும் பயன்படாது. உன் நிலத்துக்குள் நுழைய விடாதே. விட்டால் இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக இது மாறும். மாறும். காலத்தை கணித்த மகத்தான தலைவர்களின் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள். இதுதான் நடக்கும் என்றால் நடக்கும். நான் சொல்லும் போதெல்லாம் சிரித்தாய். காற்றை விற்பார்கள் என்றேன், சிரித்தாய். இதெல்லாம் நடக்கும் என்றேன், சிரித்தாய். இப்படியெல்லாமா செய்வார்கள் என்று. நடக்கும், நீ வேணால் பார், நடக்கும். ஈழத்தில் அடித்தார்கள், விரட்டினார்கள்.
உனக்கு அகதியாக வந்து நிற்க ஒரு நிலம் இருந்தது. ஆனால் நம்மிடத்தில் அதிகாரம் இல்லை. இருந்திருந்தால் நிலை வேறு. ஆனால் இந்த இடத்தில் அடிப்பான். வட இந்தியன் உன்னை அடித்து விரட்டுவான். எங்கு செல்வாய்? கூட்டத்தை கேட்டு வீட்டில் படுத்தி யோசி. அண்ணன் சொல்வது நடக்குதா இல்லையா என்பார். இமயவரை பறந்து விரிந்து வாழ்ந்த நீ இங்கே எப்படி குறுகினாய்? இப்போது உன்னிடத்தில் அதிகாரம் இல்லாத அடிமையாக ஏன் இருக்கிறாய்? நாடு உன்னாடு. உன்னாடா? உன்னாடா? யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது? தூய தமிழ் மகள் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு 2 சீட்டுக்கு மேலே கொடுக்க அவரால் முடியவில்லை. நாடு அவனது. நாடு என் அண்ணன் திருமாவளவன் இது. ஆனால் 2 சீட்டுக்கு நீ எவ்வளவு தடுமாட விடுகிறீர்கள்? எவ்வளவு? அதனால்தான் இந்த முடிவெடுத்தேன். என் உடன் பிறந்தவர்களே, எவர்கிட்டையும் சீட்டை கேட்டு மண்டியிடக்கூடாது. 40 இடமும் நமது என்று நான் போட்டியிட்டேன். ஒரு பொது தொகுதி கேட்டார், அதை கொடுக்க முடியல. ஒரு பொது தொகுதி. எப்படின்னா, அதிகாரத்தை அடுத்தவர்கள் கொடுத்து விட்டு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தெளியுங்கள். இந்த நிலையை நீ மாற்றணும். வலிமை மிக்க தலைவர்களாலேயே முடியலைன்னா இன்னொரு தலைமுறை நீ என்ன செய்வ? என்ன செய்வ? யார் வந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு வெயிலையும் இந்த இதிலையும் நின்றுகிட்டு இங்க கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு யார் இருக்கான்னு நினைக்கிறேன்? எங்களை விட்டா பிரபாகரன் பிள்ளைகளை தவிர இனி எவனும் வரமாட்டான். அந்த தலைவன் இறுதி போரிலே பற்ற வைத்து விட்டோம், அது பற்றி எரியும். எரிகிறது, எரிகிறது. அவன் சிந்திய ரத்த துளிகளிலே எத்தனை ஆயிரம் புரட்சியாளர்கள் முளைத்து நிற்கிறார்கள் என்பதை பார். மான தமிழ் மக்கள் எல்லோரும் தன்மானத்தை விற்றுவிடவில்லை. எளிய பிள்ளைகள் எங்களை தேடி 32 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி 3வது பெரிய கட்சியாக எங்களை வளரச் செய்தார்கள். 3வது வந்த நாங்கள் 1வதாக வர எவ்வளவு நாளாகும்? வந்த உடனேயே எண்ணற்ற மாற்றங்கள். என் மகள் விழுந்து கும்பிடும் போது வீரப்பனிடம் மண்ணாக இருக்கிறது. மாபெரும் மண்டபம் கட்டி நினைவிடம் வச்சு துப்பாக்கியோடு இருக்கிற சிலையை நிறுவுவேன். ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு முன்பு என் அக்கா தனுவிற்கு மாபெரும் மணிமண்டபம் கட்டுவேன், நினைவிடம் கட்டுவேன். ஆண்டுதோறும் அவை நினைவு நாளிலே அரசு வணக்கம் செலுத்தும். எந்த கொம்பாதி கொம்பன் குறுக்க வர்றான்னு நான் பார்க்கிறேன். உங்க ஆட்டத்தை உன் எல்லையில வை. இது ஏன் ஆட்டம், இது ஏன் நாடு, என் திடல், என் மக்கள், என் மண். எனக்கு தன்னலம் என்று ஒன்று உண்டு, அது என் இனத்தின் நலன் மட்டும்தான். பசி, உறக்கம், தாகம் எதுவும் கிடையாது. அப்படி நின்றவர்களின் வழி வந்தவன். என் மகள் கூட சொன்னால், காட்டுக்குள்ளேயே பல ஆண்டுகளை கழித்தவன். 35 ஆண்டுகளுக்கு, ஒரு தலைமுறைக்கு எவ்வளவு மழை பெய்திருக்கும், எவ்வளவு பனி கொட்டியிருக்கும், எவ்வளவு வெயில் அடித்திருக்கும், என்ன உணவு கிடைத்திருக்கும். ஆனால் அதில் வாழ்ந்தவர். அந்த உறுதித்தன்மை இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒவ்வொருத்தனுடைய உள்ளத்திலும் வந்துவிட்டால் தமிழ் பேரினத்தை எந்த கொம்பனாலும் சாய்க்க முடியாது. நம் தலைவரை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் கொடுத்தால் தான் சண்டை செய்வேன் என்கிற நிலையில் அவர் இல்லை. யோசித்து பாருங்கள். 50,000 கொடுத்து ஒரு துப்பாக்கி வாங்க முடியவில்லை. ஒருத்தர் 2ஆம் தர துப்பாக்கி வைத்திருக்கிறார், அதை வாங்கலாம் என்று அக்கா திருமணத்துக்கு கொடுத்த மோதிரத்தை வைத்து நண்பர்கள் அப்பா செலவு கொடுத்த காசு எல்லாம் சேர்த்து கொண்டு போய் வித்தாலும் காசு குறைகிறது. 40,000 தான் இருக்கிறது. அதை கொடுத்து ஒரே ஒரு துப்பாக்கி வாங்கி சண்டை போட்டலாம் என்று கேட்கும்போது அந்த ஆசிரியர் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டிய திட்டி விட்டு விரட்டி விட்டுக்கிறார். அந்த துப்பாக்கி வச்சிருந்தார், விரட்டி விட்டுறார், போங்கடா அப்படின்னு. ஒரு துப்பாக்கி வாங்க துடித்து கொண்டிருந்த சிறுவன் சிங்கள காவலரை அடித்து கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு அவரும் நண்பர்களும் அவன் இடுப்பில் இருந்த துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து போராட தொடங்கினார்கள். அந்த துப்பாக்கி வச்சு துவங்கியவன் உலகத்தில் அதிநவீன ஆயுதங்களை வைத்து அனைத்துலக நாடுகளையும் வைத்து சண்டை செய்தான் என்றால் உன் முன்னால் நிற்கிற என்னை பார். ஒரு எளிய மகன், ஒண்ணுமே இல்லை, எனக்கு எந்த பின்புலமும் இல்லை. பின்புலமாக இருக்கிற இவர், பின்புலமாக இருக்கிற அவர்
ரெண்டு பேரும், ஒருத்தர் பயங்கரவாதி, ஒருத்தர் தீவிரவாதி, ஒருத்தர் டெரரிஸ்ட் பேன், ஒருத்தர் திருடர், சந்தன கடத்தல் வீரர், மாயாவி, அவரும் தடை. ஆனால் ரெண்டு பேரையும் முன்னத்தியாராக வைத்து எவ்வளவு பெரிய படையை கட்டி எழுப்பி போய்கொண்டிருக்கிறேன் என்பர். நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். சாத்தியம் இல்லாததை சீமான் பேசுவார், சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துகிறவன் எவனோ அவனே உலகில் புரட்சியாளன். சாத்தியப்படுத்தி காட்டுவோம். வீரப்பனாம், வீரப்பன் மகளாம், அவளாம், அவள் வெற்றி திருமலாக இந்த தமிழ்நாட்டிலே வென்று வருவாளே அன்பு மகள். நீ எழுதி வை. எங்கள் முன்னவர்கள் எங்கள் மொழிக்காக, எங்கள் மொழியை உயிராக நேசித்து உயிரீகம் செய்தது உண்மையானால், அவர்கள் சிந்திய ரத்தம் இந்த நிலத்தில் வீழ்ந்தது உண்மையானால், அவர்கள் விட்டு 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 சென்ற மூச்சுக்காற்றை நாங்கள் சுவாசிப்பது உண்மையானால், தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக தாயகம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இன்னுயிரை இந்த மாவீரர்கள் விட்டு சென்ற மூச்சுக்காற்று இன்னும் இந்த மண்ணிலே உழவுவது நாங்கள் சுவாசிப்பது உண்மையானால், தாயக விடுதலை என்ற புனித கனவை அவர்கள் சுமந்து நின்று தங்கள் உயிரை கொடையாக கொடுத்து பூமியிலே புதைந்தது உண்மையானால், என் அன்பு மகள் வித்யாராணி வெல்வாள். இது சத்தியம், நீ எழுதி வைத்துக்கொள். எங்கள் தலைவன் சொல்வான், நாம் சாதாரணமானவர்கள், சாகலாம், ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பிள்ளைகள், வெல்வோம். அதை உறுதியாக நீ நம்பு. எல்லாவற்றிலும் மாற்றம் கொண்டு வர முடியும். ஏன்? அதற்கான சிந்தனையை விதைத்து விட்டு சென்றான் தலைவன். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவை கையெழுத்து விட்டு சென்றிருக்கிறான். இவர்களைப் போலவா கட்சி தேர்தல், இதை தவிர வேற சிந்தனை உண்டா? மக்கள் அரசியல் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? 1000 ரூபாய் கொடுத்து விட்டு 1000 முறை இல்லை 5000 முறை சொல்லி காட்டுகிற தேர்தல் அரசியல், கேடுகட்ட தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறையுது. ஏன் 200 ரூபாய் குறையுது? கஷ்டமா இருக்கு மக்களுக்கு. கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்ச என்ன இதுக்கு கொண்டு வந்த அந்த விலையை ஏத்தின? மக்கள் கஷ்டப்படுவார்கள் என்று தெரிகிற போது அந்த விலையை ஏத்துகிறவன் எப்படியடா தலைவனாக இருக்க முடியும்? நாங்கள் மறுபடி வென்று வந்தால் நீட்டு தேர்வை மாநிலங்கள் விரும்பினால் நடத்துவோம். நீட்டு தேர்வு பாதிக்கப்படும், பாதிக்கப்படாது, ஏழை எளிய மக்களை பாதிக்குமா பாதிக்காதா என்ற ஒரு தூரப்பார்வை, தொலைநோக்கு, ஒரு கனவு இல்லாது எப்படி கொண்டு வந்த? நீ என்னடா தலைவன்? ஜிஎஸ்டியால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள். ஏனென்றால் 100 நாள் வேலைக்கு போகிற எங்க அம்மா 1 கிலோ பருப்புக்கு என்ன வரி கட்டுறாளோ அதை தான் அதானி அம்பானி பொண்டாட்டியும் கட்டுகிறார்கள். வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? இதை நீ சிந்திக்க வேண்டாமா? குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி விதித்தனி, முதலாளிகளின் தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் விவாதம் செஞ்சு வெறும் 3 விழுக்காடு வரி விதிக்கிறாயே, நீ யாருக்கான அதிகாரத்தை கட்டமைக்கிறாய்? இந்த தேர்தல் நாட்டை ஆண்டு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய தலைவர்களை தேர்வு செய்கிற தேர்தலா, இல்ல உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்கிற புரோக்கர்களை தேர்வு செய்கிற தேர்தலா? உன் மனச்சான்று சொல். இவர்களை ஒழிக்காமல் மாற்றத்தை எப்படி உருவாக்குவாய்? எப்படி உருவாக்குவாய்? கேவலம் இது கூட தெரியாதா? கச்சத்தீவு பிரச்சனையை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு நாட்டை 10 ஆண்டுகள் எல்லா அதிகாரத்தையும் வைத்தாண்ட ஒரு தலைவர் சொல்வது கேவலம். தகவல் அறிவு உரிமை சட்டம் எளிய பிள்ளைகள், இங்க உட்கார்ந்துருக்க பிள்ளைகள் என்ன நடக்குது ஏது நடக்குது நாட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதிகாரமற்ற எளிய மக்களுக்கு. அது நீ போட்டு தேசிய நெடுஞ்சாலை போட எவ்வளவு செலவாச்சு, நீ எத்தனை காலத்துக்கு சுங்கம் வசூலிப்பிய, போல் வசூலிப்பிய கேட்டு நீ தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டு வந்துரு பார்ப்போம். குஜராத் கலவரத்தை பற்றி எடுத்துட்டு வந்துரு, மணிப்பூர் கலவரத்தை பற்றி ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டு வந்துரு பார்ப்போம். வராதே. ஆனால் கச்சத்தீவை பற்றி உடனே வருது. அதான் அண்ணாமலை தான் எடுத்து கொடுத்தார். ஏன் அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் இங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. நீ என்னங்கடா நேர்மையாளர்கள்? 40 தொகுதி கொண்ட பீகாரில் 7 கட்டமாக தேர்தல்.
அதே 40 தொகுதி கொண்ட என் மண்ணிலே ஒரே கட்டமாக தேர்தல், முதலாக தேர்தல், 20 நாளில் தேர்தல், 44 நாளாகுது என்பதற்கு கேவலம். டிஜிட்டல் இந்தியா என்ன கொடுமை இது? நீ பீகார்ல 7 கட்டம், எனக்கு ஒரு 4 கட்டமாவது நடத்து. எங்களை மாதிரி பிள்ளைங்க 10 நாள் ஆச்சு, எம்பிட்டு கத்துறது, எவ்வளவு சுத்துறது. உனக்கு கொளுத்த பணம் இருக்கு, அதிகார கட்டமைப்பு இருக்கு, நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இருக்கு, எனக்கு யாருக்கா? அப்ப என்ன ஜனநாயகம்? ஜனநாயகத்தில் சரிவாய்ப்பு சமவாய்ப்புலாம் ஏமாற்று வெற்று வார்த்தை. இது கொடுமை. நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற சேவலாக இருப்பதால் என்னை அடைத்து என் குரல் வலையை முடக்குகிறாய். ஒரு நாள் கூரையில ஏறி கூவுகிற காலத்தை நான் உருவாக்குவேன். அன்னைக்கு அகில உலகமே என்னை திரும்பி பார்க்கும். என் குரலை கேட்கும், என் கருத்தை உற்று நோக்கும், என் பக்கம் திரும்பும். நீ பார்த்துக்கிட்டே இரு. என்னடா சின்ன பயில ஏதோ கத்திரிக்கடை காசு கொடுக்காம குவார்டர் பிரியாணி காசு 200 கொடுக்காம உனக்கு 10 பேர் கொடுவானா? 10 பேர் கொடுவானா? 10 பேர். ஏய், நான் இந்த இடத்துல பேசுறேன்னு யாருக்கும் தெரியாது. பேச ஆரம்பிச்சவன பேச்சு, என் பேச்சு காற்றில் கலந்தவன் வந்து கூடியவன் இங்க இருக்கிற என் உடன் பிறந்தவன். நீ இங்க பாரு, ஒரே ஒரு தாள் சுவரொட்டி சீமான் இங்க பேசுகிறான், வித்யா வீரப்பனை ஆதரிச்சு இங்க பேசுகிறான் என்று ஒரு தாள் சூரொட்டி ஒட்டி இருந்தால் இந்த இடம் ஸ்தம்பிச்சு போயிருக்கும். அது காசு கொடுக்கணும். சொந்த கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். இது ஒரு கட்சி கட்டா, நாங்க பெரிய கட்சி, நீங்க பெரிய கட்சி. என்னடா உங்க நேர்மை வெங்காயம்? 75 வருஷமா ஒரு கட்சி உதயசூரியன், 56 வருஷமா ஒரு கட்சி ரெட்டலை. நேத்து எனக்கு ஒரு சின்ன மைக்கு, 2 பேரும் ஒன்னா சண்டை பண்ணோம்னா கோழைகளா. என்ன நேர்மை, என்ன சனநாயகத்தில் சம வாய்ப்பு. வாங்கடா சிங்கம்னா. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னத்தை வச்சுக்கிட்டு சந்திப்போம். யாரு பெரிய கட்சி? வா, 40 தொகுதியில தனிச்சு போடு. அப்ப யாரு பெரிய கட்சின்னு தெரிஞ்சிரும்ல. இந்த அடுத்தவன் முதுகுக்கு பின்னாடி நின்றுட்டு வாடா பார்த்துக்குருவோம், டேய் வாடா அப்படின்னா இவங்க எப்படி தெரியுமில்ல, புலி வருது ஓடியாங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் மேலே ஏறி படுங்க. இதுதான் அந்த கூட்டணி கோஷ்டி. நாங்க ஏன் புலி வருதுன்னு கத்த மாட்டோம். ஏன்னா புலியே நாங்க தான். நாங்க அவன் புலி வருதுன்னு பாய்ந்து கத்துறதா எங்களை பார்த்துதான். நம்பணும். ஒரு தலைவன் என்றால் தன்னையே கரைத்து கொண்டு உப்பிலே சுவை, தண்ணீரிலே சுவையை கொடுக்கும் சர்க்கரை போல, உப்பை போல இருக்கணும். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற மெழுகுபர்த்தி போல இருக்கணும். தன் உடலை எரித்து அப்படியே உலகத்துக்கு வெளிச்சம் தர மாதிரி அப்படி இருக்கணும் தலைவன். அப்படி இருந்த தலைவன் யாரு? எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன். மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன். இந்த நிலத்திலே மக்களுக்காக போராடிய தலைவனாகவும் போராட தயார் செய்த தலைவனாகவும் இருந்தவன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். நம் இனத்திலே மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள்தான். அவன் போராடுவான், போராடவும் தயார் செய்வான். நான் இருக்கேன், இன்னைக்கு கேட்பேன். நான் போயிட்டா இன்னொருத்தன் வருவான். யாரு கேட்பா? நீ தயாராயிக்க. தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமே இல்லை, செத்து போகலாம். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். இதான் டார்வின் கோட்பாடு. உன்னை தகுதி உள்ளவனாக ஆக்கிக்கொள். ஒரே வழிதான் இருக்கிறது, மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்திக் கொள். எல்லா துயரங்களுக்கும் சீமான் வர வேண்டும். வீடை இடிக்கிறான், ஓடிவா. மண்ணை அள்ளுகிறான், ஓடிவா. மலையை வெட்டுகிறான், ஓடிவா. 40,000 பேர் ஆசிரியர் பயிற்சி தேர்வு எழுதி வெற்றி அடைஞ்சு விட்டு வேலை இல்லாமல் நிற்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள்
எத்தனை ஆயிரம் பேர் வேலையின்றி நிற்கிறார்கள். சரி, வேலை செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள். எத்தனை பேர்? இந்த விவசாயி ஆசிரியர்லாம் வீதியில் வந்து போராடிட்டு அது நாடாடாது, கர்மம், கேவலம். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பதான் புரட்சி. புரட்சியாளர் பகத்சிங் சொன்னது. அவன் தத்துவத்தை உள்வாங்கி நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் முற்றுமுழுதாக இந்த சமூகத்தை தகர்த்து புதிய ஒரு சமூகம் படைப்போம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல நாங்கள். அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிதாக ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பேரன்போண்டு நாங்கள் காதலித்து நிற்கிற என் அன்பு மக்கள், என் அரும்பு தம்பி தங்கிகள், உலகத்தில் யார் என்னை பார்த்தாலும் தமிழின மக்கள், எங்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்த மக்கள், என்னை பெற்ற தந்தையர், அவர்கள் வயதை ஒத்த என் பெரியவர்கள் எல்லாம் என்னை பார்க்கும்போது உன்னைத்தான் நம்பி நிற்கிறோம், கடைசி நம்பிக்கையா உன்னை பார்க்கிறோம் என்று சொல்லும்போது நொறுங்கி போவேன். அதே வார்த்தையை உங்களிடத்தில் சொல்கிறேன். என் நம்பு தங்கையிலே, எல்லோரும் என்னை நம்புவதாக சொல்கிறார்கள், நான் உங்களை நம்பித்தான் இந்த களத்திலே நிற்கிறேன். தன்னலமற்று தற்சோர்வின்றி பிணக்கின்றி இணக்கமாக நின்று போராடி வென்று விடுங்கள், வென்று விடுங்கள். இல்லை என்றால் நமக்கென்று எதுவுமே இருக்காது. உன் மொழி இல்லை, உன் கலை இலக்கிய பண்பாடு இல்லை, உன் தொன்று தொட்ட வழிபாடு இல்லை, வேளாண்மை இல்லை, உன் நிலத்தில் வளம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, உனக்குன்னு எதுவுமே இல்லை. இதையெல்லாம் மீட்க காக்க உன்ட்ட அதிகாரமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. உன்ட்ட என்ன இருக்கு? ஒரே ஒரு வழி இருக்கு, இதையெல்லாம் மீட்க. இந்த தேர்தலை சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி வென்றுவிடு, வென்றுவிடு. உன்னை துரத்தி வாட்டி வதைத்த துயர துன்பங்களை கொன்றுவிடு. இதை தவிர வழி கிடையாது. இவ்வாறு இவர்களுடைய அணுகுமுறை கவனி. ஐயா சுகீசிவம் பேசுகிறார். என் அன்பு உடன் பிறந்தவர்களே, என்னரும் பெற்றோர்களே, அருமையாக சொல்லியிருக்கிறார். காட்டுக்குள் ஒரு சிங்கம் எனக்கு சாப்பிட எதையாவது கொண்டு வா என்று நரி இடத்தில் சொல்லிவிட்டது. நம்ம ஏதாவது கொண்டு வரல, நரி நம்மளை சாப்பிட்டோம்னு நரி பயப்படுது. உடனே போய் ஒரு பாவம் ஒரு கழுதை நிற்குது, அந்த கழுதையை கூட்டிட்டு வருது. அந்த கழுதை எந்த கழுதை? இந்த கழுதைகள் தான் கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்தோடனே உன்னைய ராஜா காட்டுக்கு இருந்து சிங்கம் உன்னை காட்டுக்கு இளவரசராக்க போறாராம், அதனால நீ வருவியான் அப்படின்னோடனே, அப்படியா? கழுதை ஆசைப்பட்டு போகுது. போனவொடனே சிங்கம் பசியில் இருந்துல ஒரே பாய்ச்சலா பாஞ்சிருது. பாய்ச்சல 2 காதும் பிஞ்சு போயிருது. தப்பிச்சா போதும்னு கழுதை ஓடுது தெரிச்சு. சிங்கம் கோவப்பட்டு போய் இழுத்துட்டு வா, போய் அந்த கழுதை பிடிச்சிட்டு வா அப்படின்னோடனே நரி மழுது போய், ஐயா என்ன அறிவு விட்டு இப்படி பண்ணிவிட்ட? சே ராஜா கோவத்தில் இருக்காரு. இங்கே பாரு காது வந்து போச்சே, நான் என்ன பண்றது அப்படின்னா, அடைச்சி நீ இளவரசர் பட்டம் சுட்டும் போது கீழே வைக்கும்போது காது இடையரா இருக்கும்ல, இடைஞ்சலா இருக்கும்ல, அதுக்காக தான் அந்த காதை பிச்சு விட்டாரு அவரு. வா அப்படின்னோடனே, அப்படியா? ஐயோ எதிரியாம வந்துட்டனே. யாரு? நம்ம தான். இந்த ஸ்டாலின், இந்த ஐயா எடப்பாடி, இந்த மோடி ஐயா, இந்த ராகுல் காந்தி ஐயா, இதெல்லாம் சொல்றத கேட்டு நம்மள பட்டம் சுட்ட போறாங்க. ஐயோ அப்படின்னு எங்க அப்பத்தா சின்ன வயசுல எப்பே நல்லா படுத்து தூங்கு, பணியாரம் மழை பெய்யும்னு பணியாரம் பெய்யும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கதை தான் இது. மறுபடி கழுத போகுது. போனோடனே பாய போகும்போது தப்பிச்சு, ஆகா மறுபடியும் கொல்ல போதுன்னு ஓடும்போது தப்பு நடிச்சுதான் பின்னாடி வாழை பிடிச்சிருச்சு. வாழை பிடிச்சி கடிச்சு தின்னுருச்சு. கழுத தப்பிச்சா ஒரு காட்டுக்களை கத்திக்கிட்டு ஓடுது. நிறைய பின்னாடியே போய் என்னென்ன சீச்சி, உனக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது பாருங்க, உனக்கு அறிவே இருக்காது போல்ற, என்ன நீ இப்படி பிடிச்சிக்க, இந்த வாழை துண்டாய் பிடிச்சி வாழை கடிச்சு பிடிச்சா அப்படின்னு. அட பைத்தியக்கார கழுதைய, நீ அந்த பதவி நாற்காலி பட்டம் சுட்டும் போது இளவரசர் நாற்காலியில் உட்காரும் போது வால் இடையூறா இருக்கும்ல, அதுக்கு தான் அந்த வாழை கடிச்சு தின்றுச்சு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு இந்த காதை கடிக்கும் போதும் வாழை கடிக்கும் போதும் எச்சரிக்காத இந்த கழுதை மறுபடி பட்டம் சுட்ட போறாங்கன்னு போய் சிங்கத்தின் பசிக்கு கரியாகி போன மாதிரி நம்ம நாங்க உங்களுக்கு வந்தா வேலை தருவோம், அண்டா தருவோம், மிச்சிருவோம், குண்டா தருவோம், இவங்க இப்படியோ ஒவ்வொரு காலம் சொல்றத நம்பி கடைசியா கழுத கதை ஆக போற. பாத்துக்க நீ இவங்க பேச்ச நம்பாத. ஓட்டுக்கு காசு வாங்குறதெல்லாம் நிறுத்து. போ, அண்ணன் பேச்ச கேட்டு வீட்டில் படுக்காத. போனை போடு. எத்தனை 500 பேர் வச்சிருக்கியா? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடு.
மைக் சின்னதை போட்டு எல்லாருக்கும் ஓட்ட போட சொல்லு. உன் நண்பன் கூட படிச்சவனை அழைச்சி பேசு. அம்மாவுக்கு பேசு, அத்தைக்கு பேசு, மாமாவுக்கு பேசு, சித்திக்கு பேசு, சின்னம்மாவுக்கு பேசு. போடு, எங்க அக்காவுக்கு போடு, என் தங்கச்சிக்கு போடு, எங்க ஐயா மக வித்யாராணிக்கு போடு, ஓட்ட போடு, மைக் சின்னத்துல போடு, எல்லா பையில சுடுகாட்டுல போடு, எங்களை இந்திய நாடாளுமன்றத்தில் அனுப்ப போடு, திருப்பி திருப்பி போடு. ஐயா இறையன்பு ஓனாய் கத்தி என்று ஒரு கதை, ஓனாய் கத்தின்னு ஒன்று எழுதியிருக்காரு. போர் தொழில் பலகைகள் இருக்கு பாரு, வைய தலைமைகள் படிச்சு பாரு. அதுல ஓனாய் கத்தினா காட்டுக்குள்ள இருந்து ஓனாய் வரும், வந்து ஊர்ல இருக்க சேவல், இந்த கோழி, ஆடு எல்லாத்தையும் தின்னுபுரும். இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு கத்தி, கூர்மையான கத்தி, அதை அப்படி ஒரு குச்சியில கட்டி இப்படி வச்சு தரையில ஊண்டி இப்படி வச்சு கொஞ்சம் கோழி சேவல், கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், அந்த கோழி ரத்தம் இருக்குல்ல, அதை அப்படியே தடவி அந்த கத்தியில் நல்ல கூர்மையான கத்தி அதில் வச்சு விட்டுறது. அந்த ஓனாய் வந்து அப்படியே பார்த்துட்டு அந்த ரத்த வாடை அப்படி இதாக இருந்தோடனே அப்படியே கத்தியை நக்கிறது. அவர் நக்குனோடனே இவர் நாக்கு கிழிஞ்ச ரத்தம் கொட்டும், அதையும் சேர்த்து நக்குவார். அப்படியே ஓனாய் கத்தி கதை இதுதான். இவர் ரொம்ப சுவையா இருக்கு, சுவையா இருக்கு, சுவையா இருக்குன்னு சாப்பிட்றது எதை? இவர் ரத்தத்தை தான். ரத்தத்தை, இவர் ரத்தத்தை இவரே சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியா மயங்கி சொத்துன்னு விழுந்து செத்து போவார். அந்த கதை தான் நீ. 500 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நீ இந்த ஓனாய் கத்தி இருக்குல்ல, இந்த கதையா ஓ ரத்தத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியா செத்து போவேன். இதுதான் கதை. ஒரு வியாபாரி சாகிற வரைக்கும் ஒன்னும் உட்கார்ந்தே சாப்பிடலாம். 400 ரூபா கொடுங்க, உட்கார்ந்தே சாப்பிடலாம். 400 ரூபாய்க்கு வாழ்நாள் முழுக்க உட்காந்து சாப்பிடலாமா? இது ரொம்ப வசதியா இருக்க, போய் உட்காந்து சாப்பிடலாமா? 400 ரூபாண்ணா. 2000 3000 இல்லை, 400, வெறும் 400 ரூபா தான் வா அப்படின்னு கூட்டி போனா பெரிய கூட்டம் வரிசையில் நிற்குது. உள்ள போய் கதவை திறந்து காட்டுறான், ஒரு நாற்காலி இருக்குது. என்னங்க உட்கார்ந்து சாப்பிடலாம், நீங்க காலம்புறா உட்காந்து சாப்பிடலாம், நீங்க ஒரே ஒரு நாற்காலி. இதுதான் 400 ரூபா கொடுங்க, வீட்டில் எடுத்து கொண்டு போட்டு கடைசி வர காலம்புறா உட்காந்து சாப்பிடுங்க. இது மாதிரி தான் இவங்க பேசுறதெல்லாம் இப்படித்தான். 1000 ரூபா கொடுத்தோம்ல, வாங்கினீங்களா? அதை மிச்சம் பண்ணீங்களா? 1000 ரூபாயில் நாங்கள் மிச்சம் பண்ணி 1000 கோடி வச்சிருக்கோம். உங்களுக்கு அதில் ஏதாவது வேணுமா? நீங்க கேட்கணும். ஐயா உங்களுக்கு எதுவும் செலவுக்கு வேணுமா? சேமிச்சு வச்சிருக்கோம் ஐயா. என்னைக்கு இந்த இனம் கோவப்பட போகுது? என்னைக்கு திருந்த போகுது? இத்தனை லட்சம் பேர் செத்த அவன் இனத்தை கொன்னவன் காங்கிரஸ். மறுபடியும் உன்கிட்ட ஓட்டு கேட்டு வர்றேன். உனக்கு தன்மானம், ஒரு ரோசம், ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுன்னு சொல்றான் அந்த கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ்காரன். அவனோட கூட்டு வச்சு 10 சீட்டை கொடுத்து ஓட்டு கட்டு வரைய ஸ்டாலின், உனக்கு நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்காத நீ உண்மையிலேயே மான தமிழச்சி மாறல. நீ பால் குடிச்சியா? நீ குடிச்சு வளர்ந்தியா இல்ல புட்டி பால் குடிச்சியா? என்ன பண்ண நீ? உனக்கு தன்மானம், சூடு, சூரன் அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லையா? கால கொடுமை. நீ எழுந்து நில்லு, நிமிந்து நில்லு, எதிர்த்து கேள்வி கேட்க பழகு. அவன் தண்ணி தர முடியாதுங்கிறான். ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஒரு ஓட்டு உனக்கு இல்ல. இந்த முடிவை எடு, எல்லாம் சரியாயிரும். பாரதிய ஜனதா கேளு, காவிரியில் தண்ணி தர முடியாதுங்கிறது காங்கிரஸ். உன்னுடைய கருத்து என்ன? உன்னுடைய நிலைப்பாடு என்ன? கேளு. ஒண்ணு இல்ல, போடாத ஓட்டு. நீ என்ன முடிவெடுக்கணும்னா, தமிழர் நிலத்தில் தமிழ் இனத்தின் உரிமை, உயிர், உடைமை, அவன் நிலம், வளம், இதுக்கு பாதுகாப்பு இல்லாத எவன் வந்தாலும் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் என்கிற நிலையை நீ உருவாக்கினா சிந்திப்பான். இப்ப கச்சத்தீவை பத்தி மோடி பேச வேண்டிய தேவையே வருது. நான் தான், பிகாஸ் மை செல்ஃப். ஏன் நான் தான் காரணம்? ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசுறான்? கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவேன். பயப்படுற. அடுத்து என்ன சொல்லுவ? பிரிவினைவாதி, தீவிரவாதி அப்படிலாம் பேசுவ. இப்ப மாறுபாடு என்ன போடுவேன் பார்த்துக்க. என் நிலப்பரப்பை எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, கொடுத்ததான்னு சொல்ற நீ தேசியவாதியாடான்னு கேட்பேன். பதில் இல்லை. அப்ப என்ன பண்றது? மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது, ஓட்டு அவனுக்கு போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? கச்சத்தீவை நான் வந்தால் அதை மீட்க போராடுவேன், வந்தபோது ஏன் போராடவில்லை, இப்படிலாம் கேட்டால் நான் வாயை மூடிக்கொண்டு ஓடிவிடுவேன். இதுதாங்க ஐயா ஸ்டாலின் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டத்தில் பங்கேற்றார். நானும் பங்கேற்றேன். அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி, நான் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவேன், பணி நிரந்தரம் செய்வேன், சமவேளை சம ஊதியம் கொடுப்பேன், ஆசிரியர்களெல்லாம் பணி நியமனம் பண்ணுவேன். இதெல்லாம் அவர் கொடுத்த வாக்குறுதி. வந்த 3 ஆண்டுகளில் செய்யல.
நம்பி வாக்களித்த ஆசிரியர் பெருமக்கள் மறுபடி போராட்டத்தை செய்தார்கள், போராடினார்கள். அந்த போராட்டத்தில் கடைசி வரை நின்ற மகன் நான், அவர்களுக்கு துணையாக. ஏன், ஆசிரியர் என்றால் யார் என்று எனக்கு தெரியும். எனக்கு அறிவிப்பால் ஊட்டிய பெருமக்கள் அவர்கள், அதனால் அவர்களோடு நின்றேன். கர்ப்பிணி பெண்கள், இளங்குழந்தைகளோடு வந்த பெண்கள் எல்லாரையும் ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்சுட்டு சாவி எடுத்துட்டு போயிட்ட அரசு இந்த அரசு. இன்னைக்கு திரும்ப திரும்ப சீமான் அதை பேசுகிறார் என்ற உடனே நான் வந்தால், பாராளுமன்றத்தில் வென்று வந்தால் அதை நான் கவனத்தில் எடுப்பேன், சரி செய்வேன். எப்படி? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என் உடன் பிறந்தவனே, வெறும் தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் இல்லை. தேர்தலுக்காக மட்டும் செய்வார்கள், பேசுவார்கள். மக்கள் அரசியல் என்றால் இதையெல்லாம் நிறைவேற்றி விட்டு வந்து தேர்தலிலே வாக்கு கேட்பார்கள். அது கேட்க வேண்டியதில்லை, மக்கள் தாங்களா விரும்பி தருவார்கள். அதான் இங்க என்ன மாற்றம், நாம் முன்வைக்கிற அரசியல் மாற்றம் என்ன? கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியலை செய்ய வேண்டும். தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதிகாரத்துக்கு வந்தாச்சு, தூக்கி போட. அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்க கூடாது, மக்களை பற்றி சிந்திக்கணும். மக்களுக்கு எது நல்லது, மக்களுக்கு எது தேவை, அதை பற்றி சிந்திச்சு செய்வதுதான் மக்களுக்கான சேவை அரசியல். இங்கே சேவை அரசியலோ செய்தி அரசியலோ இல்லை, வெறும் செயல் அரசியலோ இல்லை, வெறும் செய்தி அரசியல் தான் இருக்கு. செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய். இதுக்கு விளம்பரம் எப்ப தெரியுமா? 6 மாசத்துக்கு முன்பு இருந்து ஆரம்பிச்சிட்டாரு. செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம். பூ கட்டிக்கிட்டு ஒரு அம்மா இருக்கும், பழம் வித்துக்கிட்டு ஒரு அம்மா இருக்கும். வானா வா காட்டுறேன், இந்த பதாகையில் அங்கே இருக்கு, நான் வீட்டுக்கு போற வழியில இருக்கு என் ஊர்ல. அப்போ இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ண அந்த விளம்பரத்துக்கு? கேவலம். இவளை ஆண்டுட்டாங்க. காலையில் டிஃபன் போட்டால் தான் நம்ம பிள்ளைய சாப்பிட்டு பள்ளிக்கூடம் படிக்க மாதிரி இருக்குது. காலை உணவு கூட போட்டு பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு நிற்க முடியாது, பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி விட்டான் நம்மளை. ஒரு வேளை சோறு இல்லை. அது என்ன உணவுங்கிற? ரவா உப்புமா 6 நாளைக்கு. நாங்கள் சினிமா எடுக்கும்போது எப்படி ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படின்னு, ஐயா உப்மா கம்பெனி, ஏன்னா உப்மாவே போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அது மாதிரி இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, எப்படி பெரிய உப்மா கம்பெனிங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு உப்மா தான். உங்கள் மகன் ஆட்சியை கொடுத்துப்பாரு, நானே விவசாயம் பண்ணுவேன், நானே ஆடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், நாட்டு கோழி வளர்ப்பேன், 1/2 லிட்டர் பால், 2 முட்டை, பசுஞ்சோலை பள்ளி பக்கத்தில் உடற்பயிற்சி கூட, விளையாடணும் விளையாடணும், ஓடணும் ஆடணும் பாடணும், உடலை உறுதி செய்யணும், உடலினை உறுதி செய், கொள்கை வகுத்தினில் அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இதான் எங்க கோட்பாடு. காலையில் உப்மா தின்ட்டு, காலையில் சோறு இல்லை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது. இந்த நிலையில் வச்சுட்டு சாதனை சாதனை சாதனைன்னு பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடியை தொடுது. சாராயம் வித்து 50,000 கோடிக்கு சாராய பொருளாதாரத்தில் எங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி முறை. ஆவின் பால் விற்கிற அரசு. எங்கன்னு கேளு, மாடு எங்கன்னு கேளு, பதில் இல்லை. மாடு வளர்க்காம பால் எங்கிருந்து வருதுன்னு கேளு, பதில் இல்லை. என்ன உங்க வீட்டு தண்ணி குழாயை திருகுனா பால் வருதா? யாரு கேட்கறது? கேளு. அவர் அப்படிதாங்க பேசிட்டு பாரு, இவர் இப்படிதாங்க ஏதாவது பேசிட்டு பாருமா. அந்த கள்ளச்சாராயம் குடி செத்தவனுக்கு 10 லட்சம் பாரு பேசுறது சார். அப்படி சேலத்தில் நம்ம பிள்ளைகள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் இந்திய ராணுவத்தில் போய் போரிட்டு செத்து போயிட்டாங்க 2 பேர். 1 லட்சம் ரூபா காசு கொடுக்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். அதனால நான் கூட சொன்னேன், சாகிறதுன்னு யாரும் முடிவெடுத்து விஷம் குடிச்சு சாகிறதா இருந்தா விஷம் குடிச்சு சாகாதிய, சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா கள்ளச்சாராயத்தை குடிச்சாங்க, குடும்பத்துக்காக 10 லட்சம் கிடைக்கும். எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதையெல்லாம் மாற்றணும். மாற்றணும்னா நான் மாற்றணும், என் மகள் மாற்றணும்ல, நம் ஒவ்வொருத்தரும் மாற்றணும். சிந்தனையில் மாற்றம், எண்ணத்தில் மாற்றம், செயலில் மாற்றம். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அப்படிப்பட்ட மாறுதலை நீ உன்னிடத்திலிருந்து தொடங்கணும். உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நீ சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது.
அப்படி என்றால் உனக்குள் மாற்றம் வர வேண்டும். என்ன மாற்றம்? ஊழல், லஞ்சம், மதுமத போதை, சாதிய இழிவு, தீண்டாமை, திரை கவர்ச்சி, இது எதுவும் அண்ட முடியாத பெரும் நெருப்பாக ஒரு புரட்சி தீயாக உருமாறிவார். ஏப்ரல் 19 உனக்கு ஓட்டுருக்கா போடு, இல்லையா ஓட்டு இருக்கிறவன போட விடு. கெஞ்சு, கதறு, புரியவை, திரும்ப திரும்ப அண்ணன் பேச்ச போட்டு காட்டு. 13 வருஷமா அண்ணன் கத்துனதை கதறந்த போடு. நாடு இருக்க நிலைமை காட்டு. மண்ணை அள்ளிக்கொண்டு தின்ன ஆறு நாசமா கிடக்கிறத காட்டு. மலையை வெட்டி நம் பூமி தாயின் மலை மார்பை அறுத்து விற்கிற இந்த கொடுஞ்செயலை காட்டு. மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடுங்கிற இயற்கை உண்மையை எடுத்து சொல். எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இரு. மாறும், மாறும், மாறாது என்ற சொல்லை தவிர மாறிவிடும். மாறும். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறுவோம், மாற்றுவோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, வரலாறு நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது. இந்த தேர்தல் இது வெறும் தேர்தல் அல்ல, மாறுதலுக்கான தேர்தல், மாற்றத்திற்கான தேர்தல். அந்த தேர்தலில் மைக்கு சின்னத்திலே, ஒளிவாங்கி சின்னத்திலே, எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்கள் சின்னத்தில் ஒளிவாங்கியை ஏந்தி வருகிறோம். அன்பு மக்கள், மதிப்புமிக்க வாக்கை, வலிமை மிக்க வாக்கை எளிய மக்கள் எங்களுக்கு செலுத்துங்கள். என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் உடன் பிறந்தார்களே, என் மகளின் வெற்றி இந்த மண்ணின் வெற்றி, இந்த மக்களின் வெற்றி, தமிழ் பேரினத்தில் வெற்றி. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு மகள் வீர திருமகள் வித்யா ராணி வீரப்பன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என் அன்பு மகளை உறக்க முழங்க வாய்ப்பு கொடுங்கள். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, கண்ணையராத உழைத்து நம் கண்மணியை வெல்லச் செய்யுங்கள். இது வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து களத்திலே நில்லுங்கள். உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நம்முடைய வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, வீரப்பனார் மாவீரன் வீரப்பனார் வாழ்க, என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் வெல்க. நாம் தமிழர்.